நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். PavunTamil சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான விஷயத்தை பற்றி வந்து பார்க்க போகிறோம்னா, ரேஷன் ஸ்மார்ட் கார்டு வந்து ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணி வாங்கலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். உங்களுக்கும் ரேஷன் கார்டு தேவைப்படுது, அதை எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இடையில கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து புரியாமல் போகலாம். மீண்டும் மீண்டும் நீங்கள் வந்து வீடியோ பார்க்க வேண்டி வரும். அதனால் தொடர்ச்சியாக வீடியோ வந்து பாருங்கள். நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக மேரேஜ் கல்யாணம் ஆகிருக்கலாம், அல்லது ஃபேமிலியில் அண்ணன் தம்பி இது போல் இருக்காங்கன்ற பட்சத்தில் அவங்களுக்கு தனி குடும்பமாக போகணும், நம்மளுக்குன்னு தனியாக ஒரு ரேஷன் கார்டு வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் அவங்க தனியாக ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ணுவாங்க. அவங்களுக்கும் அல்லது புதுசாக மேரேஜ் ஆனவங்களுக்கும் இது வரைக்கும் ரேஷன் கார்டே எங்ககிட்ட இல்லை, இப்போ இனிமேல் தான் புதுசாக ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ணி வாங்கணும் அப்படின்னு இருந்தாலும் சரி, உங்கள் அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிற ஒரு விஷயம், 3000 4000 5000ன்னு வெளியில் கொடுத்து யார்கிட்டையும் ஏமாறாதீங்க. நீங்களே உங்களோட மொபைல் அல்லது லேப்டாப் மூலிமா எளிமையாக நான் சொல்கிற இந்த மெத்தடை வழிமுறையை ஃபாலோ பண்ணி நீங்களே ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த ஒரு பைசாவும் இல்லை, 0 சார்ஜஸ் தான். நீங்கள் அப்ளை பண்ணுற ரேஷன் கார்டு மினிமம் 4லேருந்து 5 மாதம் 6 மாதத்தில் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஆகிட்டு வீட்டுக்கு வந்துடும். அப்படியும் உங்களுக்கு சரியாக நான் சொல்கிறது புரியல, சரியாக எனக்கு அப்ளை பண்ண வரல அப்படின்னாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பக்கத்தில் இருக்க சேவை மையம் இருக்கு இல்லைங்களா, அங்கே போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்க. அங்கே வந்து 60 ரூபாய் விதத்தில் தான் வந்து உங்களுக்கு சார்ஜஸ் பண்ணுவாங்க, அதிக சார்ஜஸும் இருக்காது. இதற்கு தேவையான ஆவணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆதார் கார்டு. உங்களோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெரியவர் சிறியவர்னு லிஸ்ட்டாக இருப்பாங்க. அதாவது புதுசாக மேரேஜ் ஆயிருந்தாக்கா கணவர் மற்றும் ஒய்ஃபு இவங்களோட 2 பேர் ஆதார் கார்டு தேவை, அல்லது குழந்தை இருந்தாக்கா குழந்தையோட ஆதார் கார்டு தேவை. அதாவது 5 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஆதார் கார்டு வந்து கம்பல்சரி இருக்கணும். 5 வயசுக்குள்ளே இருக்காங்க குழந்தை அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு ஆதார் கார்டு இல்லாட்டாலும் பரவாயில்ல, அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட் வச்சு ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபோன் நம்பர் வந்து கம்பல்சரி இதில் அப்டேட் பண்ணணும். நீங்கள் கொடுக்குற ஃபோன் நம்பர் வந்து இதுக்கு முன்னாடி எந்த ஒரு ரேஷன் கார்டுலையுமே வந்து பதிவாயிருக்கூடாது. அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸில் உங்களோட ஃபோட்டோ வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுங்க. அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறப்பல இருக்கும். உங்களோட வீட்டு முகவரி இருக்கு இல்லைங்களா, உங்களோட கரண்ட்டில் வீடு எந்த அட்ரஸில் இருக்கோ அந்த அட்ரஸுக்கு உங்களோட வீட்டு முகவரி வந்து அதுக்கு ஒரு ப்ரூஃப் வந்து வச்சுங்க. அப்படி தனியாக எங்களுக்கு வந்து முகவரி அட்ரஸ்ன்னு எதில் ஆதார் கார்டு தான், ஆதார் கார்டில் இருக்கிறது தான் எங்களோட கரெக்ட் அட்ரஸ் அப்படின்ற பட்சத்தில் ஆதார் கார்டை கூட நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் வீட்டு ரசீது, கரண்ட் பில்லு அல்லது ஓட்டர் ஐடி இது போல் கரெக்டாக வீட்டு அட்ரஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கணும். இதை மட்டும் நீங்கள் ப்ரூஃப் ஆவணம் வந்து எடுத்துங்க, வேறு எதுவுமே இதில் வந்து தேவையில்லை. சரி, வாங்க ரேஷன் கார்டு வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம அடுத்து பார்ப்போம். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் நம்மளோட வீடியோக்கு கீழே இருக்க சிவப்பு கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் இருக்கும், அதை சூஸ் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்த புதிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் நம்மளோட வீடியோ பார்த்து புதிய தகவல் வந்து தெரிஞ்சுக்கணும், நீங்களும் பயன்பெறுவீங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ரேஷன் ஸ்மார்ட் கார்டு வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அதை பற்றி நம்ம பார்ப்போம். நீங்கள் உங்கள்கிட்ட மொபைல் இருந்தாலும் சரி, அல்லது லேப்டாப், பிசி, கம்ப்யூட்டர் இருந்தாலும் சரி, அது வந்து நீங்கள் எடுத்துங்க. நீங்கள் மொபைலில் அப்டேட் பண்ணுற மாதிரினாக்கா நீங்கள் உங்களோட க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா மேலே 3 டாட் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே டெஸ்க்டாப் மோடு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்க. அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். கம்ப்யூட்டர் லேப்டாப்பில் பயன்படுத்துகிற மாதிரி உங்களுக்கு அதையும் ஈஸியாகவே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கூகுள் வந்து ஓப்பன் பண்ணிங்க. கூகுளில் சர்ச் பார் இருக்குது பார்த்தீங்களா, சர்ச் பாரில் TNPDSன்னு டைப் பண்ணிங்க. TNPDSன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் வரும். அந்த ஃபஸ்ட் லிங்க் வந்து ப்ரெஸ் பண்ணிங்க. ஃபஸ்ட் லிங்க் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது போல் ஒரு பேஜுக்கு வந்து கூட்டின்னு வரும். இது வந்து பார்த்திங்கன்னா பொது விநியோக திட்டம், அதாவது ரேஷன் கார்டில் வந்து நம்ம பொருள் வாங்குறோம் பார்த்திங்களா, அதுக்குண்டான அஃபிஷியல் வெப்சைட் தான் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு மின்னணு அட்டைக்கான சேவைன்னு இருக்கும். இதில் க்ரெஷரில் பார்த்திங்கன்னா தெரியும். இதில் கீழே மின்னணு அட்டை விண்ணப்பிக்கன்னு இருக்கும். இதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க. இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்ததாக இது போல் ஒரு பேஜுக்கு வந்து கூட்டின்னு வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மின்னணு அட்டை விண்ணப்பிக்க கீழே வந்து பார்த்திங்கன்னா புதிய மின்னணு அட்டைக்கான விண்ணப்பம் இருக்கும். அடுத்து பழைய குடும்ப அட்டை பதிவுன்னு இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி பழைய குடும்ப அட்டையை வந்து வச்சுருக்கீங்க, நாங்கள் இன்னும் ஸ்மார்ட் கார்டு வந்து அப்டேட் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் இது மூலிமா இதை ப்ரெஸ் பண்ணி அந்த அட்டை நம்பர் வந்து இதில் என்ட்ரு பண்ணி நீங்கள் புதுசாக நியூ ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வந்து வாங்கிக்கலாம். எங்ககிட்ட பழைய ரேஷன் கார்டு வந்து இல்லை, புதுசாக தான் நாங்கள் ஸ்மார்ட் கார்டு தான் அப்ளை பண்ணணுன்ற பட்சத்தில் நீங்கள் புதிய மின்னணு அட்டைக்கான விண்ணப்பம் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் ஃபேமிலி எட்டு இருக்குது. நீங்கள் யாரை குடும்ப தலைவராக நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்களோ அவங்களோட நேம் வந்து ஃபஸ்ட்டு இதில் ஃபில் பண்ணிங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் பார் வந்து செலக்ட் பண்ணிங்க. MR, MS, மிஸ்ஸஸ் என்னவோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நேம் வந்து ஃபில் பண்ணிங்க. உங்களோட ஆதார் கார்டில் வந்து நேம் எப்படி இருக்கோ அது மாதிரி இதில் வந்து ஃபில் பண்ணிங்க. மேக்ஸிமம் ஆதார் கார்டு வச்சு பண்ணுறது ரொம்பவே பெட்ரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் தமிழில் ஃபில் பண்ணணும். நீங்கள் இங்கிலீஷில் என்ன ஃபில் பண்ணுறீங்களோ அதே நேம் அட்ரஸ் வந்து தமிழ்லேயும் ஃபில் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டு தமிழில் எப்படி ஃபில் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா
இதில் வந்து பார்த்தீங்கன்னா பென்சில் சிம்பிள் இருக்கும், பென் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது மூலிமா நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் தமிழில். அப்படி உங்களுக்கு சரியாக டைப் பண்ண வரலன்ற பட்சத்தில் நீங்கள் இந்த பகுதியில் இங்கிலீஷில் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிவிடுங்க. அது வந்து கூகுள் டிரான்ஸ்லேட்டில் காப்பி பண்ணி அப்படி நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும், ஏன்னா அதில் டிரான்ஸ்லேட் ஆகிடும். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ் அண்ட் ஹஸ்பண்ட் நேம் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் அவங்களோட நேம் வந்து ஃபில் பண்ணிங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் இருக்கு இல்லைங்களா, அட்ரஸ் வந்து 1 2 3ன்ட்டு 3 பிரிவாக லைன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அட்ரஸ் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குன்ற பட்சத்தில் பிரித்து 3 லைனாக எழுதிக்கலாம், இல்லை சின்னதாக இருக்குன்ற பட்சத்தில் ஃபஸ்ட் லைன்லேயே கூட எழுதிக்கலாம். ஆனால் கம்பல்சரி ஃபஸ்ட் லைன் வந்து ஃபில் பண்ணியிருக்கணும். நீங்கள் இந்த பக்கம் இங்கிலீஷில் நேம் அண்ட் அட்ரஸ்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சரியாக தமிழில் ஃபில் பண்ண வரல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட்டர் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இதில் நேம் வந்து அப்படியே காப்பி பண்ணி வந்து இதில் பேஸ்ட் பண்ணுங்கள். இதில் வந்து டிரான்ஸ்லேட் ஆகிடும். டிரான்ஸ்லேட் தமிழ் ஆகிறத காப்பி பண்ணிங்க. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிங்க. பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேஸ்ட் ஆகிடும். நேம் வந்து உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்காது. அட்ரஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்கும் டைப் பண்ணுறதுக்கு. அதனால் நீங்கள் அட்ரஸ் வந்து நீங்கள் இது மூலமா ஈஸியாகவே பண்ணிக்கலாம். நீங்கள் அட்ரஸ்லாம் தமிழ் இங்கிலீஷில் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட குடும்பத் தலைவர் புகைப்படம் வந்து பதிவேற்றம் கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லைங்களா ஃபோட்டோ வந்து, அதை வந்து பதிவேற்றம் பண்ணிங்க. பதிவேற்றம் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மாவட்டம் வந்து செலக்ட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. உங்களோட மாவட்டத்தை வந்து தேர்ந்தெடுத்துங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வட்டம் வந்து செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கிராமம் எந்த வில்லேஜோ அதை வந்து செலக்ட் பண்ணிங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அஞ்சல் குறியீடு போஸ்ட் குறியீடு வந்து ஃபில் பண்ணிங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கைபேசி எண் வந்து கேட்டிருப்பாங்க. உங்களோட மொபைல் நம்பர் வந்து இதில் ஃபில் பண்ணிங்க. நீங்கள் ஃபில் பண்ணுற மொபைல் நம்பர் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு ரேஷன் ஸ்மார்ட் கார்ட்லேயும் வந்து பதிவாயிருக்கூடாது. கண்டினியூவாக எப்பவும் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பரை பதிவு பண்ணிங்க. அப்போ தான் நீங்கள் பேர் நீக்கணும் அல்லது பேர் சேர்க்கணும், அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணுன்னாலும் நீங்கள் அது மூலிமா பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மின்னஞ்சல் முகவரி வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் மெயில் ஐடி இருந்தாக்கா அதை வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பினரை சேர்க்கணும் இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க. இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவர் இருக்காங்க இல்லைங்களா, அவரோட பிறந்த தேதி, பாலினம் இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. அதை வந்து இதில் ஃபில் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேம் வந்து ஃபில் ஆகிட்டு இருக்கும். அவங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து ஃபில் பண்ணிங்க. குடும்ப தலைவரோட டேட் ஆஃப் பர்த் வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் பாலினம் வந்து செலக்ட் பண்ணிங்க, ஆணா பெண்ணா அதை வந்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய இனம் வந்து கேட்டிருப்பாங்க, இந்தியன்றதை வந்து செலக்ட் பண்ணிங்க. உறவுமுறை வந்து கேட்டிருப்பாங்க, அதில் ஆல்ரெடி ஃபேமிலி ஹெட்டு குடும்ப தலைவர்னு இருக்கும், அதனால் அதை அப்படியே விட்டுருங்க. தொழில் வந்து கேட்டிருப்பாங்க, கவர்மெண்ட் ஜாப்பாக வேறு என்ன பண்ணுறாங்க, பப்ளிக் ஸ்டூடெண்ட்டான்னு கேட்டிருப்பாங்க, அதில் என்னவோ கொடுத்துருங்க. அப்படி எதுவும் இல்லைன்ற பட்சத்தில் அதர்ஸ் வந்து கொடுத்துங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாத வருமானம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. உங்களோட குடும்பத்தில் மாத வருமானம் வந்து இதில் ஃபில் பண்ணிங்க. அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. மொபைல் நம்பர் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வாக்காளர் அட்டை எண் வந்து கேட்டிருக்காங்க. அதெல்லாம் இருந்தால் ஃபில் பண்ணிக்கலாம், கம்பல்சரி கிடையாது. ஆதார் அட்டை எண் வந்து கேட்டிருக்காங்க. ஆதார் அட்டை எண் வந்து கம்பல்சரி நீங்கள் இதில் ஃபில் பண்ணணும். 5 வயசுக்குள்ளே இருந்தாக்கா ஆதார் அட்டை வந்து தேவையில்லை. 5 வயசுக்கு மேலே இருக்குன்ற பட்சத்தில் கம்பல்சரி ஆதார் கார்டு வந்து தேவை. இந்த ப்ரூஃப் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மெம்பர் வந்து சேர்க்குறீங்களோ அத்தனை பேரோட ஆதார் கார்டு அல்லது 5 வயசுக்குள்ளே இருக்க பட்சத்தில் பர்த் சர்டிஃபிகேட் வந்து ஸ்கேன் பண்ணி இதில் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஆவணத்தை வந்து பதிவேற்றம்னு இருக்கும். அதாவது நீங்கள் என்ன ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணுறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை மட்டும் தான் பதிவேற்ற முடியும். அதனால் ஆதார் கார்டு வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரௌஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்க ப்ரூஃப் வந்து எங்கே இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பதிவேற்றம்னு இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா அப்லோட் ஆகிடும். ஓகே, ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகிடுச்சு. இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் உறுப்பினர் விவரம் சேமின்னு இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க. ஓகே, உறுப்பினர் விவரம் வந்து சேமிக்கப்பட்டதுன்னு வந்துருச்சு. இதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் இருப்பாங்க, அதாவது மனைவி இருப்பாங்க, குழந்தைகள் வந்து இருக்கும். அவங்களையும் இதில் வந்து மெம்பரை ஆட் பண்ணணும். அதுக்கு திரும்பவும் உறுப்பினரை சேர்க்க இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க. இதில் ஒய்ஃபோட நேம் வந்து ஃபில் பண்ணிங்க. ஒய்ஃபோட நேம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த பக்கம் தமிழ்லேயும் நேம் வந்து கேட்டிருப்பாங்க. அந்த நேம் வந்து இந்த பென் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ப்ரெஸ் பண்ணி அவங்களோட நேம் வந்து டைப் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருப்பாங்க, டேட் ஆஃப் பர்த் வந்து ஃபில் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாலினம் வந்து கேட்டிருப்பாங்க, ஆனா பெண்ணா அதை வந்து செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் தேசிய இனம் வந்து கேட்டிருப்பாங்க, இந்தியன் வந்து செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் உறவு முறை கேட்டிருப்பாங்க. உறவு முறை வந்து மனைவி தான்ட்டு இல்லை, நீங்கள் ஜென்ஸை அப்டேட் பண்ணாலும் சரி, அதில் என்ன உறவு முறையோ அதை வந்து கொடுத்துங்க. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் வந்து கேட்டிருப்பாங்க, தொழில் வந்து அதர்ஸ் கொடுத்துங்க. அதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாத வருமானம் வந்து கேட்டிருப்பாங்க, அவங்களோட மூலமாகவும் வருமானம் வருதுன்ற பட்சத்தில் வருமானம் கொடுத்துங்க, இல்லைனா 0 கொடுத்துங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க. மொபைல் நம்பர் வந்து ஆல்ரெடி நீங்கள் அப்டேட் பண்ணது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், அதை வந்து ஓகே கொடுத்துங்க. அதுக்கப்புறம் வாக்காளர் அடையாள அட்டை என்ன இருந்தாக்க கொடுத்துங்க.
ஆதார் அட்டை எண் வந்து கம்பல்சரி நீங்கள் கொடுத்தாகணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆவணம் வந்து பதிவேற்றம் செய்ய கேட்டிருப்பாங்க. அதனால் ஆவணத்தை வந்து தேர்ந்தெடுத்துங்க. ஆதார் அட்டை பிறப்பு சான்றிதழ் இருக்கும். 5 வயசுக்குள்ள இருந்தாக்கா பிறப்பு சான்றிதழ் வந்து வச்சுக்கலாம். 5 வயசுக்கு மேலேன்ற பட்சத்தில் ஆதார் அட்டை தான் கம்பல்சரி. அதனால் ஆதார் அட்டை வந்து செலக்ட் பண்ணிங்க. அடுத்து ப்ரௌஸ் ஃபைல் கொடுத்து நீங்கள் அந்த ஃபைல் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிறது வந்து செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பதிவேற்றம்னு இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே, டாக்குமெண்ட் வந்து அப்லோட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் உறுப்பினர் விவரம் சேமின்னு இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க. ஓகே, உறுப்பினர் விவரம் வந்து சேமிக்கப்பட்டதுன்னு வந்துருச்சு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேரும் அப்டேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையோட பேர்லாம் சேர்க்கணுன்ற பட்சத்தில் திரும்பவும் உறுப்பினரை சேர்க்கணும் இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 நேம் வந்து அப்டேட் பண்ணியிருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத் தலைவர், மனைவி, மகன் 3 பேர் வந்து மெம்பரை ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்டை தேர்வுன்னு ஒன்று இருக்கும் லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டில், அது முக்கியமான ஒன்று. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பண்டகமில்லா அட்டைன்னு இருக்கும், 2வது வந்து பார்த்தீங்கன்னா அரிசி அட்டைன்னு இருக்கும், 3வது சுகர் அட்டை சர்க்கரை அட்டைன்னு இருக்கும், அதர்ஸ் மற்றவன் இருக்கும். உங்களுக்கு அரிசி மற்றும் மற்ற அனைத்து பொருட்களுமே நீங்கள் வந்து ரேஷன் கடையிலேருந்து வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் ரைஸ் கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அரிசி அட்டை, அதை வந்து செலக்ட் பண்ணிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே தெரியும் அரிசி உட்பட அனைத்து பொருட்களும் உங்களுக்கு கிடைக்கின்ற சொல்லியிருக்காங்க. இதில் வந்து குடியிருப்பு சான்று, வீடு எங்கே இருக்கோ அந்த சான்று வந்து அப்டேட் பண்ணிங்க. நீங்கள் பதிவேற்றம் பண்ணதுக்கப்புறம் குடியிருப்பு சான்றும் அப்லோட் ஆகிடும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே எரிவாயு இணைப்பு வந்து கேட்டிருப்பாங்க. உங்ககிட்ட சிலிண்டர் இது போல் இருந்தாக்கா அதோட டீட்டெயில் வந்து டிக் பண்ணி கொடுத்துங்க. அப்படி எதுவும் எங்ககிட்ட இல்லை, இனிமேல் தான் நாங்கள் வாங்கணுன்ற பட்சத்தில் டிக் வந்து எடுத்துகிட்டு கீழே உறுதிப்படுத்துதலும் இருக்கும், அதை வந்து டிக் பண்ணிங்க. டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது போல் வந்துடும். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒன்ஸ் அனைத்துமே கரெக்டாக இருக்கான்ட்டு பார்த்துங்க. கரெக்டாக இருக்கான்னு பார்த்ததுக்கப்புறம் பதிவு செய்யணும் இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க. நீங்கள் பதிவு செய்ய கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியூ வந்து காட்டும், அனைத்தும் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் ஒன்ஸ் பார்த்துக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உறுதி செய்யணும் இருக்கும், அது கன்ஃபர்மேஷனுக்கு கேட்கும், அதை உறுதி செய்யணும் கொடுத்துங்க. நீங்கள் உறுதி செய்ய கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இது போல் ஒரு பேஜ் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மின்னணு அட்டை விண்ணப்பம் வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டது அப்படின்னு இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே குறிப்பு எண்ணு இருக்கும். இந்த குறிப்பு எண்ணு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலுக்கும் ஒரு மெசேஜாக வந்துட்டு இருக்கும். இந்த நம்பர் வந்து நீங்கள் காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணி முகப்பு செல்லுன்னு இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு மின்னணு அட்டை சேவைகள் இருக்கும். அதாவது நம்ம குடும்ப அட்டை புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கு ப்ரெஸ் பண்ண பார்த்தீங்களா, அதுக்கு கீழே மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலைன்னு இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பு எண்ணை வந்து பேஸ்ட் பண்ணி இதில் பதிவு செய்யணும் இருக்கும். பதிவு செஞ்சிங்கன்னா அதோட ஸ்டேட்டஸ், நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணிக்க ரேஷன் ஸ்மார்ட் கார்டோட ஸ்டேட்டஸ் வந்து எந்த நிலையில் இருக்குன்னு இதில் வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் பதிவு செய்யப்பட்டு விட்டதுன்னு இருக்குது. இந்த நாளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீனாக ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ரேஷன் ஸ்மார்ட் கார்டு வந்து சக்ஸஸாக அப்டேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு வந்து போஸ்ட்டில் வந்து உங்களோட வீட்டுக்கோ அல்லது உங்களோட ரேஷன் கடைக்கோ ரேஷன் கார்டு வந்து வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அரிசி வாங்கிக்கலாம். ஓகே நண்பர்களே, குடும்ப அட்டை வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது ரொம்பவே ஒரு ஈஸியான விஷயம் தான், எளிமையாகவே இருக்கும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும், ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். இதில் ரொம்ப லென்த்தாக வருதுன்னு நினைக்காதீங்க, ஏன்னா நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுனால வீடியோ வந்து லென்த்தாக இருக்குது. நீங்களாக பண்ணும்போது ரொம்பவே ஷார்ட்டாக இருக்கும், ரொம்பவே குறுகிய டைம் தான் எடுத்துக்கும். உங்களுக்கு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணும்போது ஒரு சில டவுட்ஸ் எதனா இருந்தாக்கா உங்களுக்கு சரியாக புரியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், நான் அதுக்குண்டான பதில் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு தேவையான ரேஷன் ஸ்மார்ட் கார்டை எப்படி ஈஸியாக உங்களோட மொபைல் அல்லது லேப்டாப் மூலிமா அப்ளை பண்ணி வாங்கலாம் அப்படின்ட்டு எளிமையாகவே தெரிஞ்சுருப்பீங்க. மேலும் இது போன்ற நல்ல தகவல் வந்து நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றும் நம்மளோட சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் சூஸ் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புதிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்மளோட வீடியோவை ஃபேஸ்புக் போன்ற சோசியல் வலைதளத்துலையும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட நண்பர்களுக்கும் வந்து இந்த தகவல் வந்து சென்றடையும், அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே நண்பர்களே, மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, நன்றி நண்பர்களே.